பள்ளி வாழ்க்கையில ஒரு மாணவர் தெரியாம ஒரு தவறை செய்துட்டார்னா அது முதல் குற்றமா இருந்தா நிச்சயமா ஆசிரியர் மன்னிச்சு விடுவார். ஆனா சமூகத்துல இந்த நடைமுறை ஒத்து வருமா? இந்த கேள்விக்கு ரெண்டு விதமான கருத்துக்களை சொல்லுவாங்க. ஒருவர் முதல் முறையா ஏதாவது ஒரு குற்ற வழக்கில் ஈடுபட்டார்னா அவருக்கான தண்டனைகள் குறைக்கப்பட வாய்ப்பு இருக்கா? சட்டம் என்ன சொல்லுது? ஒரு குற்ற வழக்குல விசாரணைக்கு பிறகு சாட்சிகள் விசாரணை அடிப்படையிலே ஆவணங்களின் அடிப்படையிலே ஒரு நடுவரோ ஒரு நீதிபதியோ குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு தண்டனை கொடுக்கணும்ன்ற ஒரு முடிவுக்கு எட்டும் பொழுது அப்படிப்பட்ட சூழல்ல அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபருடைய பின்புலன் பின்னணி இதற்கு முன்பு ஏதாவது வழக்குகள் அவர் செஞ்சிருக்கிறாரா, அந்த வழக்குகள் சம்பந்தம் இல்லை, நல்ல ஒரு மனிதர், ஆனா இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை முதல் முறையா செஞ்சுட்டாரு அப்படின்னு கருதும் பொழுது தண்டனை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, சட்டத்தில் அதற்கு இடம் இருக்கிறது. ஆனா அது எந்த மாதிரியான வழக்குகளுக்கு பொருந்தும் அப்படின்னா, கொலை, மிக கொடூரமான குற்றங்களான கொலை போன்ற வழக்குகளுக்கு அது பொருந்தாது. சில குறிப்பிட்ட வழக்குகள் சட்டப்பிரிவுகள், அந்த சட்டப்பிரிவுகள் சேர்ந்து 2 ஆண்டு காலத்திற்கு மிகாத அளவுக்கு தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்ட சட்டப்பிரிவுகளுக்கு அந்த தண்டனை காலத்தை குறைக்கிறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது. ஆனா அதை என்ன செய்வாங்க அப்படின்னா, அதை ஒரு ப்ரொபேஷன் ஆபீசர் அப்படின்னு சொல்ற ஒரு அதிகாரி, நன்னடத்தை சான்றிதழ் வழங்கக்கூடிய அதிகாரியிடமிருந்து ஒரு சான்றிதழ் பெற்று அவர் அந்த லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கிற ப்ரொபேஷன் ஆபீசரை அழைத்து அவரிடமிருந்து சான்றிதழ் பெற்று ஸ்தல விசாரணை மேற்கொண்டு, இதற்கு முன்னாடி இந்த குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு எந்த விதமான குற்ற பின்னணி கிடையாது, எந்த குற்ற வழக்குகள் கிடையாது, இதுக்கு முன்னாடி எந்த ஒரு வழக்கிலும் அவர் தண்டிக்கப்படலை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவங்கள ஒரு அந்த நன்னடத்தை ஒரு சான்றிதழ் எழுதி கொடுத்து ஒரு 3 ஆண்டு காலத்திற்கு மிகாத ஒரு சான்றிதழ் எழுதி கொடுத்து அந்த காலகட்டத்துக்குள்ளார எந்த தப்பும் செய்யல அப்படின்னா அவர் மீது நடவடிக்கை வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு கொடுக்கறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது. இதுக்கு தி ப்ரொபேஷன் ஆஃப் அஃபண்டர்ஸ் ஆக்ட் 1958 அப்படிங்கிற சட்டத்தின் கீழே வரையறுக்கப்பட்ட விதிகளின் அடிப்படையில் தண்டனை குறைவதற்கான வாய்ப்புகள் சட்டத்தில் இடம் இருக்கிறது. முதல் குற்றம் தண்டனையை குறைக்குமா அப்படிங்கறத பார்த்தோம். மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.